ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா மோர். அதுக்கு தேவையான பொருட்கள் தயிர், மாங்காய், பெருங்காயம், கொத்தமல்லி, சால்ட், கருவேப்பிலை, இஞ்சி, காராபூந்தி, பச்சை மிளகாய். மோர் நம்ம ஆஸ் யூஷுவலாக ஜஸ்ட்டு சால்ட் அண்ட் பெருங்காயம் போட்டு நம்ம டெய்லி குடிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு இஞ்சி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, கொத்தமல்லி இவ்வளோ கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸுக்கு தான் நம்ம பண்ண போகிறதுனால கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டுட்டு கொஞ்சோண்டு தயிர் கெட்டி தயிர் வச்சுருக்கேன். கெட்டி தயிரில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம முதல்ல இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்சியில் நல்லா அடிச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி. ஸோ இப்போ இதோட இந்த தயிரில் 1 கப் அளவு தயிர் இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதா. இதோட கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இன்னொரு வாட்டி மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம ஆட் இது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணியும் இதில் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சால்ட். அவ்வளோதாங்க. ஸோ இதில் இஞ்சியும் ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்மளுக்கு. ஸோ அதனால் இஞ்சி சேர்க்குறோம். பெருங்காயம் ஜீரண சக்திக்கு நல்லது, அதனால். ஸோ இப்போ இதில் நம்ம இந்த மோர் அடித்தது இதில் போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கு. இதோட நம்ம இப்போது பச்சை மிளகாய் ஒன்றுத்தில் கொஞ்சம் சின்னதாக ஒரு துளி மட்டும் போடணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இதில் போடணும். பச்சை மிளகாய் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா புளிப்பாகாது. நீங்கள் மோர் அடித்து வச்சுட்டு அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து குடிச்சிங்கனாலும் கொஞ்சம் புளிப்பு தன்மை கம்மியாக இருக்கும், அதனால். இப்போ அடுத்தது மாங்காய் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கணும். ஸோ இது இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இதை சர்வ் பண்ண விட்டா இப்போ ஐஸ் க்யூப்பில் இது கிளாஸில் இந்த மிச்சம் மேங்கோ இருக்கு இல்லையா. ஸோ இதை கட் பண்ண வச்சுருக்கிறேன் இந்த மாங்காய் இதில் போட்டுக்கோங்க. ஐஸ் இதில் போட்டுக்கோங்க. ஐஸ் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். போட்டாச்சு. இதுக்கு மேலே இப்போது காராபூந்தி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ காராபூந்தி போட்டுட்டு அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மசாலா மோர் வீட்லேயே பண்ணிக்கலாங்க. நீங்கள் நார்மல் மோர் குடிக்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மசாலா மோர் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ ஒரு சுவையான குளிர்ச்சியான மசாலா மோர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.